Good evening. This is Dr. S. Maheshwari for NCRT in Tamil. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு புது யூனிட்குள்ளே போகிறோம். தட் இஸ் செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். எப்பவும் போல் ஒரு யூனிட்குள்ளே போகும்போது அந்த யூனிட்டில் இருக்கிற அத்தனை சாப்டரை பற்றின ஒரு ஜிஸ்ட் இருக்கும் இல்லையா, அது ப்ளஸ் இந்த யூனிட்டுக்கான ஒரு ஹீரோ, ஒரு சயின்டிஸ்ட்டை பற்றியும் நம்ம படிக்க போகிறோம். இதில் என்னென்னா, நம்ம போன 2 யூனிட்டில் பார்த்த சயின்டிஸ்ட் எல்லாம் அதர் கண்ட்ரி. ஆனால் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சயின்டிஸ்ட் நம்ம இந்தியாவோட சயின்டிஸ்ட். இவரை இவர் ப்ரொஃபஸர் ஜிஎன் ராமச்சந்திரன். இவரை ஃபாதர் ஆஃப் பயோஃபிசிக்ஸ், அதாவது இந்தியன் ஃபாதர் ஆஃப் பயோஃபிசிக்ஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஆள். இந்த பயோஃபிசிக்ஸில் அவர் அது ஒரு பயனியர் இன் பயோஃபிசிக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு டீட்டெயில், எவ்வளோ ஒரு கண்டென்ட், செல்லுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டோட ஸ்ட்ரக்சர்ஸ், தட் இஸ் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர், அதோட ஒர்க் எஃபிஷியன்சி, அதை பற்றி நிறைய கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம அவரை பற்றி படிக்க போகிறோம். அப்புறம் இந்த மொத்த யூனிட்டுக்கான ஒரு ஜிஸ்ட், அவ்வளோதான் இந்த வீடியோவில். இப்போ நம்ம ஆரம்பிப்போம். பயாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். The detailed description of their form and appearance only brought out their diversity. It is the cell theory that emphasizes the unity underlying this diversity of forms. என்ன சொல்கிறாங்க, ரொம்ப சிம்பிள். பயாலஜினா லிவிங் ஆர்கானிசம் பற்றி படிக்க போகிறோம். ஃபார்ம் அண்ட் அப்பியரன்ஸ் ஒன்லி brought out their diversity. டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் நம்ம படிச்சுட்டு இருந்தோம், மார்ஃபாலஜி, அனாட்டமி எல்லாம். இப்போ நம்ம செல் லெசனுக்குள்ளே வரும்போது இதில் சொல்கிற செல் தியரி எவ்வளோ பெரிய விஷயம். தட் இஸ் யூனிட்டி அண்டர்லையிங் த டைவர்சிட்டி ஆஃப் ஃபார்ம். வாட் இஸ் தட் யூனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் த லிவிங் பீயிங்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல். ஸோ தட் இஸ் த செல்லுலார் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஆல் லைஃப் ஃபார்ம்ஸ். A description of cell structure and cell growth by division is given in the chapter comprising this unit. எல்லாம் அதாவது செல்லோட ஸ்ட்ரக்சர், அதனோட காம்பனண்ட் அண்ட் செல் சைக்கிள், ஆல் திஸ். Cell theory also created a sense of mystery around living phenomenon, that is physiological and behavioral processes. இப்போ செல் தியரி நமக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 3 மேட்டரை சொல்லும். ஆல் லிவிங் பீயிங்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல் அப்படின்னு சொல்லும். அதுக்கப்புறம் தட் இஸ் எவ்ரி செல் கம்ஸ் ஃப்ரம் த ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல் அப்படின்னு சொல்லும். அதோட செல் இஸ் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்னு சொல்லும். இப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபினமினன் இருக்குது. தட் இஸ் எ செல் கேன் கம் ஒன்லி ஃப்ரம் த ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல். அதாவது ஒரு செல் ஏற்கனவே இருந்த ஒரு செல்லில் இருந்து தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ளே எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபிசியாலஜி இருக்குது, அதுக்குள்ளே எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட் பிஹேவியரல் மெக்கானிசம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பயங்கரமான மிஸ்ட்ரி இல்லையா? ஸோ திஸ் மிஸ்ட்ரி வாஸ் த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் இன்டெகிரிட்டி ஆஃப் செல்லுலார் ஆர்கனைசேஷன் ஃபார் லிவிங் ஃபினமினன் டு பி டெமான்ஸ்ட்ரேட்டட் ஆர் அப்சர்வ்ட். கண்டிப்பாக இதை பற்றி நம்ம படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். இன் ஸ்டடிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபிசியலாஜிக்கல் அண்ட் பிஹேவியரல் ப்ராசஸஸ், ஒன் கேன் டேக் அ ஃபிசிக்கோ-கெமிக்கல் அப்ரோச் அண்ட் யூஸ் செல் ஃப்ரீ சிஸ்டம் டு இன்வெஸ்டிகேட். ஆமாம், இதை தாண்டியும் நம்ம படிக்கணும். ஒன்றுத்தையாக யோசித்து அதுக்குள்ளே இருக்கிற அத்தனை இன்ட்ரிகசியை படிக்கிறதுக்கு பேர் தான் ரிடக்ஷனிஸ்ட் பயாலஜி. இந்த ஒரு வார்த்தையை நம்ம போன யூனிட் படிக்கும்போது கூட இங்கே லிங்க் பண்ணேன். இப்போ வரும், இந்த பேராகிராஃப்குள்ளே வரும், படிப்போம். தி அப்ரோச் எனேபிள்ஸ் அஸ் டு டிஸ்கிரைப் த வேரியஸ் ப்ராசஸஸ் இன் மாலிகுலார் terms. The approach is established by analysis of living tissues for elements and compounds. உள்ளே என்ன காம்பவுண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தானே அதனுடைய ஒர்க் எஃபிஷியன்சி தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் நான் இந்த யூனிட்டோட செகண்ட் சாப்டர், பயோமாலிக்யூல்ஸ். It will tell us what type of organic compounds are present in living organisms. In the next stage, one can ask the question, what are these compounds doing inside a cell? அஃப்கோர்ஸ் இவ்வளோ காம்பனன்ட்ஸ் உள்ளே இருக்குது. ஆர்கானிக், இன்ஆர்கானிக், ப்ரைமரி மெட்டபாலைட், செகண்டரி, இவ்வளோ உள்ளே என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு கொஷின் வரும்போது, அண்ட் இன் வாட் வே தே கேரி அவுட் கிராஸ் ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸஸ் லைக் டைஜஷன், எக்ஸ்க்ரீஷன், மெமரி, டிஃபென்ஸ், ரிகக்னிஷன் எட்ஸெட்ரா. இவ்வளோ காம்பனண்ட்டும் சேர்ந்த ஒரு கலவை தானே இந்த உயிரும் உடலும். இது என்ன தான் பண்ணுது, இதுக்குள்ளே இருக்கிற இத்தனை ஆக்டிவிட்டியும் தானே நம்மளோட அத்தனை ஃபங்க்ஷனும். ஸோ அதை பற்றி, ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் வி ஆன்சர் த கொஷின், வாட் இஸ் த மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் ஆல் ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸஸ். இவ்வளோ ஃபங்க்ஷன், ஃபிசியாலஜினா
நமக்கே தெரியும் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கிறது. மாலிகுலார் பேசிஸ்னால் இவ்வளோ மாலிக்யூல்ஸ் இந்த ஃபங்க்ஷன் பண்ண என்ன பண்ணுது, அதுதான் கதை. இட் கேன் ஆல்சோ எக்ஸ்பிளைன் த அப்நார்மல் ப்ராசஸஸ் தட் அக்கர் டியூரிங் எனி டிசீஸ்டு கண்டிஷன். டிசீஸுனாலே உங்களுக்கு டிஸ்ஈஸ், ஒரு அப்நார்மலிட்டி, ஒரு அன்ஈஸினஸ், அப்போ இதெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, எங்கே மெக்கானிசம் ஃபெயிலுவர் ஆகுது அது. This physicochemical approach to study and understand living organism is called reductionist biology. The concepts and techniques of physics and chemistry are applied to understand biology. So இங்கே நாம் படிக்கும்போது physics வந்துருச்சு, chemistry வந்துருச்சு, எல்லாம் சேர்ந்த biology. In chapter 9 of this unit, a brief description of biomolecule is provided. அதை பற்றி நம்ம படிப்போம். பயோமாலிக்யூல்ஸ்னும் போது கெமிஸ்ட்ரி, இதுக்குள்ளே இருக்கிற ஆக்ஷன்ஸ் எல்லாம் படிக்கும்போது அதோட எனர்ஜி ரிலீஸு இது அதுன்னு படிக்கும்போது ஃபிசிக்ஸும் உள்ளே வந்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம சயின்டிஸ்ட் ப்ரொஃபஸர் ஜிஎன் ராமச்சந்திரன் பற்றி படிக்க போகிறோம். ஜிஎன் ராமச்சந்திரன், an outstanding figure in the field of protein structure, was the founder of the Madras School of Conformational Analysis of Biopolymers. கன்ஃபர்மேஷனல் அனாலிசிஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, இப்போது ஒரு மாலிக்யூல் இருக்குது, அதுக்கு ஒரு டைமென்ஷன் இருக்கும் இல்லையா, அது திரும்பும்போது 2 டைமென்ஷனல் 3 டைமென்ஷனல் இது திரும்பும்போது அதோட பாண்ட் ஆங்கிள் திரும்பும்போது எத்தனை எனர்ஜியை கன்சியூம் பண்ணுது, எவ்வளோ எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு அது அக்கு வேற அணி வேற பிரித்து படித்தவர் தான் நம்ம ப்ரொஃபஸர் ஜிஎன் ராமச்சந்திரன். His discovery of the triple helical structure of collagen published in Nature in 1954 and his analysis of the allowed conformations of protein through the use of the Ramachandran plot rank among the most outstanding contribution in structural biology. நம்ம ப்ரொஃபஸர் ராமச்சந்திரன் பற்றி படிக்கும்போதே யூஸ்வலாக ராமச்சந்திரன் பிளாட் அப்படின்னு நம்ம படிச்சுருவோம். பிகாஸ் அது ஒர்க், அவரோட அந்த எனர்ஜி ரிலீஸ், அதுதான் கன்ஃபர்மேஷனல் சொல்கிறது. இவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சருக்குள்ளே எவ்வளோ, ஒரு ப்ரோட்டீன் எடுத்தாலே எவ்வளோ அமினோ ஆசிடு, அதனோட காம்பினேஷனு, அதோட சேஞ்சஸ்ஸு அப்படின்னு படிக்கும்போது, ஸோ இவர் அதனால தான் இந்தியன் ஃபாதர் ஆஃப் பயோஃபிசிக்ஸ்ன்னு சொல்கிறது. ப்ளஸ் இவரோட ஒர்க் வந்து ரொம்ப பயனியரிங் ஒர்க் ஃபார் கிறிஸ்டலோகிராஃபி டெக்னிக். இந்த டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் வாட்சன் அண்ட் கிரிக் ரிலீஸ் பண்ணதே பேஸ்ட் ஆன் திஸ் கிறிஸ்டலோகிராஃபிக் டெக்னிக். இவர் அதில் ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு. Okay, and he was born on October 8, 1922 in a small town not far from Cochin on the southwestern coast of India. நம்ம கேரளா கிட்ட தான். His father was a professor of mathematics at a local college and thus had considerable influence in shaping Ramachandran's interest in mathematics. So he was very much towards mathematics too. After completing his school years, Ramachandran graduated in 1942 as a top-ranking student in the BSc Honours Physics course of the University of Madras. He received a PhD from Cambridge University in 1949. So அவரோட பேசிக் டிகிரி வந்து ஃபிசிக்ஸில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அவரோட PhD 1949 in Cambridge. While at Cambridge, Ramachandran met Linus Pauling and was deeply influenced by his publication on model of the alpha helix and beta sheet structure that directed his attention to solving the structure of collagen. ஸோ இவர் வந்து கேம்பிரிட்ஜில் இருக்கும்போது மீட் பண்ண லைனஸ் பாலிங், அவர் தான் இவருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அதனால தான் அப்படியே இந்த ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரில் ஒர்க் பண்ணியிருப்பார். ஆல்ஃபா ஹெலிக்ஸ் அண்ட் பீட்டா ஷீட், ஆல்ஃபா ஹெலிக்ஸ் மாடல் எல்லாம் நம்ம பயோமாலிகுல்ஸில் படிப்போம். ஸோ அதை வச்சு அப்படியே ஹீ ஜஸ்ட் மேட் அ சால்விங் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் கொலாஜன். தெரியும் கொலாஜன் அப்படிங்கிறது அனிமல் ப்ரோட்டீன், இந்த உலகத்தில் இருக்கிற அதிகமான அனிமல் ப்ரோட்டீனில் வர ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டீன். He passed away at the age of 78 on April 7th, 2001. ஸோ 2001 இந்த செஞ்சுரியில் இறந்துருக்காரு. ஆனால் ரொம்ப ஒரு பயனியரிங் ஒர்க் கொடுத்துருக்காரு. நோபல் அவார்டு இவரை மிஸ் பண்ணிடுச்சின்னு கூட சொல்லலாம், அவ்வளோ ஒர்க் இவரோடது. ஸோ அதனால் நம்ம சயின்டிஸ்ட்டை பற்றி நம்ம படிக்கும்போது ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறோம். So that's all about this gist of the entire unit. இந்த யூனிட்டில் நாம் படிக்க போகிற பயோமாலிக்யூல்ஸ், அந்த பயோமாலிக்யூல்ஸை பற்றின டீட்டெயிலை கொடுத்து
ப்ரொஃபஸர் ராமச்சந்திரன். இந்த எல்லா டீட்டெயிலும் அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. திரும்பவும் ரிடக்ஷனிஸ்ட் பயாலஜி, ஃபிசிக்கோ கெமிக்கல் அப்ரோச், அது ஞாபகம் இருக்கணும். That's all about this particular small introduction about the cell unit 3. நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் செல் த யூனிட் ஆஃப் லைஃப்பை பற்றி பார்ப்போம். ஓகே.